வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் பாபர் மசூதி இருந்த இடத்த அதை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுறதுல திமுக உடன்பாடு இல்லைன்னு சொல்றாரு. இந்த கருத்து யாருக்கு உடன்பாடு இருக்க முடியுங்க? இவ்வளோ செய்கிறாங்களே, ராமர் கோயில் இப்படி கட்டினாங்களே, காசிக்கு போய் பாருங்கள், வாரணாசி இந்துக்களுடைய புனித ஸ்தலங்கிறான். இந்துக்களை இந்துக்களாக இருக்கிற காசியில் போய் கும்பிட்டு வரணும், ராமேஸ்வரத்துக்கு போகணும். அப்போ தான் இந்து மதத்தில் நீங்கள் முழுமை அடைஞ்சதான் அர்த்தம். அதனால தான் இப்போ இந்த தடவை மோடி காசிக்கு போய்ட்டு வந்துட்டு இப்போ ராமேஸ்வரம் போகிறதுக்கு காரணம் அதுதான். அந்த காசியில் இந்துக்களுடைய புனித காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒரு குறுகலான சந்து, ஒரு ஆட்டோ ரிக்ஷா தான் போக முடியும். அந்த சந்துக்குள்ளார இருக்கும். சந்துக்குள்ளார முதல்ல உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கோயில் வந்துடும். இடது பக்கத்தில் இருக்கும். ஒரு கிணறு மாதிரி இருக்கும். படிக்கட்டில் இறங்கணும். படிக்கட்டில் இறங்கினாக்கா அங்கே சிவலிங்கம் இருக்குது. நாமளே பூஜை பண்ணலாம். அர்ச்சகர்கள்லாம் இருப்பாங்க, நாமளே பூஜை பண்ணலாம். அதை ஒட்டி பக்கத்தில் பெரிய மசூதி, அதை தாண்டி அதுக்கு அடுத்தது அதை விட பெருசாக ஒரு சர்ச். ஏன் அது ரெண்டும் இடிக்கல? அது ரெண்டும் அப்படியே இருக்குது. இல்லை, இந்துக்களுடைய புனித ஸ்தலம்னு சொல்கிற அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய மசூதி, அதை விட பெருசாக சர்ச்சு. என்ன காரணம் தெரியுங்களா? சாரநாத்துங்கிறது காசியிலேருந்து 10வது மைலில் இருக்கிற ஊர். அந்த இடத்துல தான் புத்தர் ஞானம் பெற்று போதி மரத்தடியில் ஞானம் பெற்று பௌத்த மதத்தை ஸ்தாபித்த இடம். அந்த இடத்துல இருந்த புத்த மத சின்னங்களையெல்லாம் அழித்து உடைச்சி தூளாக்கிட்டு, அசோக ஸ்தூபி அங்கே ஒரிஜினல் ஸ்தூபி அங்கே தான் இருந்தது, அதையும் உடைச்சி துண்டாக்கிட்டு விஸ்வநாதர் ஆலயத்தை கட்டினானுங்க. ஆரிய வந்தேரி கட்டினானுங்க. பின்னாடியே வந்த முகலாயர்கள் ஏன்னா பௌத்த மத சின்னங்களையெல்லாம் அழிச்சு விட்டு ஊர் சாமியை வச்சியா? அப்போ ஊர் சாமியை அழிச்சு விட்டு ஏன் சின்னத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சை கட்டி மசூதியை கட்டினாங்க. முன்னாடி வந்த பிரிட்டிஷ்காரர்கள் பௌத்த மதத்தை அழிச்சிட்டு இந்து மதம் வந்தான்னு சொல்லிட்டு நீ அதை வந்தான், அவனை அழிச்சு விட்டு நீ வந்த, அப்போ நான் என்கிட்ட இருக்கிறா நானும் வர்றேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் சர்ச்சை கட்டினான். ராமர் கோயிலை இது பண்ணவங்க முதல்ல இதை இடிச்சிருக்கலாம்ல. இந்த 2 சர்ச்சையும் மசூதியும் இடிச்சு விட்டு விஸ்வநாதர் ஆலயத்தை பெரிய கோயிலை கட்டியிருக்கிறோம்ல, ஏன் கட்டல? அதை தான் கேட்குறோம். பூட்டோ சொன்னாருங்க ஐக்கிய நாடுகள் சபையில், உனக்கு ஏதுரா வரலாறுன்னார். முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு ஏது வரலாறுன்னார். எனக்கு இந்திய சரித்திரம், நீங்கள் வட இந்திய சரித்திரம் படிச்சிங்கன்னா பூராவுமே முகலாயர்கள் வரலாறு தானே படிக்கிறீங்க. இவனுடைய வரலாறு என்ன இருக்குது? பிருத்திவிராஜ சமயத்து தூக்கிட்டு போனதை தவிர வேறு என்ன அவனுடைய வரலாறு இருக்குது? குப்தர்களுடைய பொன்யுகாம்பா பாப்பா அப்போ தான் இந்து மதம் உள்ளே வந்த நேரம். அதனால தான் அந்த 3% காரணங்க குப்தர்கள் பொன்யுகாம்னாங்க. அந்த காலத்தில் தான் அப்போ தான் காளிதாசன் சாகந்தெல்லாம் இந்த மாதிரி சமஸ்கிருதம் அப்போ தான் வருது. இவ்வளோ வரலாற்று பிழைகள் இருக்குது. அதை தான் இவர் சொன்னார், உதயநிதி சொன்னார். சொன்னவுடனே அத்தனை பேர் பொங்கி எழுந்தான். ஒரே நாளில் ஓவர் நைட்டு பராசக்தியில் சிவாஜி கலைஞர் எப்படி ஓவர் நைட்டில் இந்தியா உலகம் முழுவதும் பரவுனாங்களோ, அதே மாதிரி ஒரு சனாதன எதிர்த்து விட்ட ஒரு அறிக்கையில் உதயநிதி ஸ்டாலின் அகில இந்திய தலைவராக மாறினார். ஆக சனாதன எதிர்த்தாக்க எவ்வளோ தூரத்துக்கு பாப்புலாரிட்டி கிடைக்குதுங்கிறத அவர் காட்டி விட்டார். இதுக்கு முன்னாடி சனாதனத்தை பற்றி பேசியும் சர்ச்சை வந்துச்சு. இப்போ இப்படி சொல்கிறாரு, உலகம் முழுவதும் இந்தியா கூட்டணியில் நெருடல் வராதா சார்? அரசியல் கூட்டணி நெருடல் வருதுன்னா அது அரசியல் கூட்டணியே கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிறீங்கன்னா இந்த கட்சி உயிரோடு இருக்குதுன்னா அர்த்தம் இல்லை. ஒரு தலைமை பதவிக்கு போட்டி இருக்கணுங்க. ஒரு நிர்வாகி தேர்தலில் போட்டி இருக்கணுங்க. போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? யாருமே இல்லை, கேட்கறதுக்கு காலின்னு அர்த்தம். போட்டி இருக்குதுனாக்கா இத்தனை பேர் அந்த இடத்துக்கு பதவிக்கு வர்ற அளவுக்கு அந்த பதவிக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு அர்த்தம். போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டது போது நீங்கள் காலின்னு தானே அர்த்தம். தெரிஞ்சுங்க, அரசியல் அது ரொம்ப முக்கியம்.
அந்த பதவி அவ்வளோ உயர்ந்த பதவி, அவ்வளோ கௌரவமான பதவி, அவ்வளோ சக்தி வாய்ந்த பதவி. அதனால தான் இவ்வளோ பேர் போட்டியிடுறான். போட்டி இல்லாமல் ஒருத்தன் தலைவர் ஆகிறானாக்கா ஏதோ கட்சியில் யாரும் சீந்தலை போட்டு தளபதி யாரும் சீந்தலைன்னு கூட எடுத்துக்கலாம். மோடியினுடைய தமிழக வருகை ராமேஸ்வரத்துக்குலாம் போகிறாரு, எப்படி பார்க்குறீங்க? ராமேஸ்வரம் காசியில் வந்து புண்ணியம் தேடிட்டார், அந்த இடத்த தேர்தலில் புண்ணியம் தேடிட்டார். ஒரு இந்துங்கிற முறையில் தீவிரமான சனாதனவாதிக்கிற முறையில் ராமேஸ்வரத்தில் போய் புண்ணியம் தேடிக்கிறார். அவ்வளோ. தமிழ்நாட்டை ஒரு ஆன்மீக பூமியாக சித்தரிக்கிறாங்க, அதுக்கு மோடியினுடைய வருகை வலு சேர்க்கணும். ஆன்மீக பூமி தான். 2 வகையான ஆன்மீகம் இருக்குது. கடவுள் இல்லைங்கிற ஒரு ஆன்மீகம் இருக்குது, கடவுள் இருக்குதுங்கிற ஒரு ஆன்மீகம் இருக்குது. ரெண்டுக்குமே இடம் இருக்குது. கடவுள் இல்லைன்றது ஆன்மீகமா? ஆமாம். வேதங்களில் சொன்ன கடவுள் எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லையே. எல்லாமே அம்மன்கள், சிவபெருமானை கும்பிடுறவங்க. வேதத்தில் இருக்குது அது. வேதம் சொன்ன ஆன்மீகம் இங்கே இல்லை. சிவபெருமானை கும்பிடுறவங்க, முருகனை கும்பிடுறவங்க, அந்த ஆன்மீகம் இங்கே இல்லை. நீ வடநாட்டிலேருந்து வந்துருக்கு, நீ ராமனை கும்பிடுறோம், இங்கே ராமனுக்கு கோயில் இல்லை, கிருஷ்ணனுக்கு கோயில் இல்லை. வர்ற உன்னுடைய ஆன்மீகம் இங்கே இல்லையே. இங்கே அந்த ராமனே இல்லாத ஊருக்கு தான் வந்திருக்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஆன்மீக பூமி? அவங்களுக்கு அது ஆன்மீக பூமி இல்லையே. நான் கும்பிடுற கடவுள் நீ ஏற்றுக்கல, உன் கடவுளை நான் ஏற்றுக்கல. விந்திய மலைக்கு ராமன் கிடையாது, விந்திய மலைக்கு வடக்கில் கிருஷ்ணன் கிடையாது, இது முருகன் கிடையாது. நம்ம 2 பேரும் வெவ்வேறு, அவ்வளோதான். அந்த ஆன்மீகம் வேறு, இந்த ஆன்மீகம் வேறு. ஆனால் உன்னுடைய ஆன்மீகம் இங்கே இல்லை. இது நாத்திக பூமி, வந்துட்டு போ, யார் வேணாலும். மோடி ஒரு ஆன்மீக குருவாக பார்க்க மாட்டாங்களா மக்கள்? என்ன வேஷம் போட்டாலும் உங்களையும் என்னையும் ஏற்றுக்க மாட்டாங்க. புட்டபர்த்தி சாய்பாபா மாதிரி சில பேர் தாங்க நான் பிராமணாக இருந்து தப்பிச்சவங்க. எமர்ஜென்சி காலத்தில் வந்து பிராமணர் இல்லாமல் இருந்த சாமியார்கள் அத்தனை பற்றி செயலில் தள்ளினாங்க. ரத்னகிரி பாலமுருகன் அடிமை போன்றவர்கள்லாம் செயலில் தள்ளப்பட்டார். யாரெல்லாம் நான் பிராமணாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினாங்க. அந்த தொழிலில் பிழைக்கிறது நான் மாத்திரம்தான் வச்சாங்க. அதைத்தான் ஜெயலலிதா மேலே நமக்கு இருக்கிற ஒரு மரியாதை என்னென்னா, காஞ்சி மடத்தை ஒரு வழி பண்ணிச்சிருந்தோம். பெரிய புரட்சி, பெரிய புரட்சி. இன்றைக்கி அட்ரஸ்லாம் போயிடுச்சு. வேல் யாத்திரை கை கொடுக்கல பெரிய அளவில் தமிழ்நாட்டில். இந்த ராமர் பேரை சொல்லிட்டு வர யாத்திரை கை கொடுக்கல. வேல் யாத்திரை ஏன் போகிறீங்க? வேதங்களில் சொல்லப்படாத இந்த கடவுள் என்னத்துக்கு வர்றாரு? அவ்வளோதான் கேள்வி. வேதங்களில் சொல்லப்படாத முருகன் என்னத்துக்கு நீ வந்து சனாதனத்தை இது பண்ணுறதுனால வில்லை எடுத்துக்கிட்டு போயிருக்குன்னு ராமனை எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். நீ என்னத்துக்கு முருகனை கூப்பிட்டு வர்ற? உன் கடவுளாது. மோடி 21 நாள் விரதம்லாம் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஆன்மீகவாதிகள்லாம் அவரை ஏற்றுக்க வாய்ப்பு இல்லையா? இந்திரன் ஆகிறதுக்கு தவம் பண்ணணுங்க, அது மாதிரி தான். அவ்வளோதான். இந்திரன் ஆகிறதுக்கு தவம் பண்ணி இந்திரன் ஆகிற மாதிரி அதுக்காக இந்த முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம். அதான் சொல்கிறேனே, என்ன தலைகள் என்னன்னாலும் அவர் வந்து ஐயரை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் எப்பவும் போல் அவர் பிற்படுத்தப்பட்டவர் தான். கருவறைக்குள்ளார அந்த ராமருக்குள்ளார உள்ளே விட போகிறது அவ்வளோதான். நாளைக்கு ஓப்பனிங் செரமனியில் அது உள்ள வருவார். அந்த கருவறைக்குள்ளார அவரை அனுமதிக்க மாட்டாங்க, வெளியில் நிற்க வச்சு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அயோத்தி கும்பாபிஷேகம் வட மாநிலங்களில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ் வட மாநிலத்தில் ராமர் வந்து கடவுள், அங்கே அது பெருசாக. தென் மாநிலங்களில் அதுக்கு அட்ரஸ் கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கண்ணதாசன் வந்து தன்னுடைய பிறந்தநாளை வந்து கண்ணன் கோயிலில் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். தேடுறாரு. சென்னையில் கிருஷ்ணன் கோயிலே எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் டி நகரில் எங்கேயோ ஒரு பொந்துக்குள்ளார ஒரு கோயிலை கண்டுபிடிச்சி அப்புறம் அங்கே போய் கொண்டாடினார். ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு தென்னாட்டில் பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் வச்சுருக்கிற இடத்துல இப்போ ராமச்சலை ஒன்று இருக்குங்கிற. ஆஞ்சநேயருக்கு எதிர்ப்பு தான் ராமச்சலை இருக்கு, சின்னதாக. எல்லோரும் ஆஞ்சநேயரை கும்பிட்டு ராமனை கண்டுக்காமல் போவாங்க. போய் பாருங்கடா, எந்த கோயிலில் ஒன்றாலும் போய் பாருங்க. அதுதான் இங்கே ராமனுக்கு கிருஷ்ணன், அது கிருஷ்ணனுக்கு அது கூட கிடையாது. அதுதான் இங்கே தமிழ்நாடு, அதுதான் தென்னாடு. அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டிருக்காரு. அப்படி பாருங்க, அவர் தினசரி ஒன்று வெளியிடுவார். பொன்னியின் செல்வன் மாதிரி 5 பார்ட் வச்சுருக்காரு. முதல் 2 பார்ட் என்னாச்சு, இது 3ஆவது பார்ட் வெளியிட்டிருக்காரு. என்ன படம்? முதல் 2 பார்ட்டுக்கு நேர்ந்த கட்டி தான். பழைய பேப்பருக்காரருக்கு போடலாம், நல்ல காசு கிடைக்கும். அது மறுபடியும் வெளியிடுறாரு. இப்போ இன்னும் புதுசாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு ஆர் ஆசா பற்றி. அதில் அவர் சாமர்த்தியசாலி. ஏற்கனவே கேட்டு ராவனை பற்றி ப்ளூ ஃபில்ம் வந்துருக்குது இல்லை, அதில் வார் ரூம் ஒன்று வச்சுருக்காருல்ல வேணுங்க. ஆடியோ என்னங்க, இப்போ நீங்கள் நான் பேசுகிற மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு ஆடியோ தயார் பண்ணால் முடிஞ்சு போகுது. யாரை பற்றி ஒரு நாள் எடுக்கலாமே. இன்றைக்கி பிரபல நடிகைகளுடைய ப்ளூ ஃபில்ம் நிறையா இருக்குதுங்க, அவங்களா நடித்தாங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் யாரை வேணாலும் வச்சு எடுக்கலாம், உங்களே எண்ணெய் வச்சு கூட எடுக்கலாம். இதெல்லாம் அவர் அண்ணாமலை இன்னும் திரேதாயுகத்தில் இருக்காருன்னு கலியுகத்துக்கே வரல. அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இதெல்லாம் காலாவதியான டெக்னிக். இதெல்லாம் இன்றைக்கி யாரும் சீந்த கூட மாட்டாங்க. வேறு ஏதோ பார்க்க சொல்லுங்கள். இன்னும் வார் ரூம் வச்சுக்கிட்டு ப்ளூ ஃபில்ம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நிற்காது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. வள்ளுவர் ஒரு மிகப்பெரிய சனாதானி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் காவி கூட அணிஞ்சிருக்கிற மாதிரி ஏதோ இதெல்லாம் போடுற பட்டெல்லாம் போட்டிருக்க மாதிரி போடுறாரு. எப்படி பார்க்குறேன்? திருக்குறளை சென்று ஓதோம்னு ஆண்டாள். குறள் படிக்கிறதே தப்பு, அது ஒரு பாவகரமான புத்தகம்னு எழுதுனா 1300 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கி அந்த சனாதன கூட்டம் திருவள்ளுவர் எங்காளர், அவர் காவியோட போட்ட ஒரு சனாதனவாதி அப்படின்னு சொல்லி காலில் உழுவுறாங்க. திராவிடத்துக்கு கிடைத்த வெற்றி. பெரியாருக்கு காவியோட பேசுகிறாங்க, எங்காளு தாங்கிறாரு. வேறு வழி இல்லை, சேர்ந்தாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் வள்ளுவர் ஏற்றுக்க வேண்டியதாக போச்சு. இவன் என்ன பண்ணுறது, சரி எங்காளு தாங்க அப்படின்ற, அவ்வளோதான். சரணாகதி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சனாதனத்தை எழுத்து பேசணும் வள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டில் பறந்து கெடுக்க உலகேற்றியான்னு கடவுளையே நாசமாக போன்னு சொன்ன வள்ளுவர். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கடவுளால் முடியலன்னா கூட நீ முயற்சி பண்ணுற, கடவுளை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாடுறான்னு சொன்ன நாத்திகவாதியை சனாதனவாதி முழுக்க ஒரு ஒரு மதத்தின் அடிப்படையில் இயங்குகிற ஒரு ஆர்.என். ரவி ஏற்றுக்கிறாரு. திராவிடத்துக்கு கிடைத்த வெற்றி. வேற என்ன? நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டுன்றது ஒரு சனாதன திருவிழா அப்படின்றாங்க. எத்தனை பாப்பான் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டான்? எத்தனை பாப்பான் பூணூல் போட்டுக்கிட்டு ஜல்லிக்கட்டில் காளையை பிடிச்சான்? ஏன் கலந்துக்க மாட்டாங்களா? வர சொல்லுங்களேன். நிர்மலா பார்க்க சொல்லுங்களேன். கலித்தொகை பாட்டு எழுதியிருக்காங்கன்னா கலித்தொகை அகநூல், அகத்தை பற்றி, ஏதாவது காதலை பற்றி பாடுற ஒரு நூல். அதில் பசுமாட்டை பற்றி. இவங்களுக்கும் காளமாட்டுக்கு என்ன சம்மந்தம்? பசுமாட்டை வெட்டி போடுறவங்க தானே சனாதனம். காளமாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே. பசுமாட்டை யாக வளர்த்துல தான் பசுமாட்டை தான் வெட்டி போட சொல்லியிருக்காங்க, காளமாட்டை பண்ண. ஆனால் பசுமாட்டுக்கும் இது காளமாட்டுக்கும் சனாதனத்துக்கு சம்மந்தம் கிடையாது. எத்தனை பெருமாள் கோயிலில் நந்தி உள்ளே இருக்குது, சிவனுக்கு தாங்க காளமாடு, பெருமாளுக்கு இல்லையே. சிவன் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள். அவனுடைய வாகனம் இப்போ மாடு. அது எப்படி சனாதனத்துக்கு வரும்? சரி, இந்த மாடுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது உண்டியில் இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு போங்கடான்னு சொல்கிற அளவுக்கு புத்திசாலியான ஒரு நிதியமைச்சர், அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவுபூர்வமான அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாக்கா பேசலாம். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி எனக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. சத்தியமாக இவங்க அளவுக்கு நான் மோசம் கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து பண்ணி அட்ரஸ். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 91500 60032.